தாமிரபரணியின் தமிழ் என்ற முகப்பின் வாயிலாக என் நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, நாம் வாழும் உலகம் எத்தகைய தன்மை கொண்டது என்பதை பற்றி சிறிது பார்ப்போம். நாம் வாழும் உலகம் இன்பமும் துன்பமும் உடையது. குளிர்ச்சியும் வெப்பமும், சிரிப்பும் அழுகையும், இருட்டும் வெளிச்சமும், பகலும் இரவும் கொண்டது. இத்தகைய இரட்டை அமைப்புகள் நாம் வசிக்கும் உலகத்தின் இயற்கை தன்மை கொண்டதாக அமைந்துள்ளது. துன்பமில்லாத இந்த இன்பத்தை உங்களால் அடைய முடியாது. எங்கு மகிழ்ச்சி இருக்கின்றதோ அங்கு துன்பமும் துயரமும் இருக்கின்றது. நீங்கள் வீணாக தங்கத்திலும் பெண்ணிலும் இன்பமான வாழ்க்கையையும் மகிழ்ச்சியையும் தேடுகின்றீர்கள். எதிரியான இரட்டை அமைப்புகள் நிரம்பிய இந்த பூமியில் முழுமையான சந்தோஷத்தை அடைய முடியாது. எதிர்மறையான இயக்கங்கள் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றன. பிறப்பு வந்தால் இறப்பு நிச்சயம். பகலானதும் இரவு வந்து விடுகிறது. இருளுக்கு அடுத்தபடியாக வெளிச்சம் வருகின்றது. இன்பத்தை தொடர்ந்து துன்பம் வந்து விடுகிறது. ஒருவரை துக்கப்படவும் மற்றொருவரை சந்தோஷப்படவும் கடவுள் ஒருபோதும் செய்வதில்லை. இந்த செயலுக்கெல்லாம் அவர் சாட்சியாக நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். போன ஜென்மத்தில் என்ன விதை விதைத்தானோ மனிதன், அதைத்தான் இப்போது அனுபவிக்கின்றான். காரணமும் காரியமும் எனும் விதி மனிதனுக்கு துக்கத்தையும் சந்தோஷத்தையும் அளிக்கின்றது. கடந்த ஜென்மத்தில் செய்த கெட்ட காரியங்களின் பலன் கழியவே இந்த ஜென்மத்தில் துன்பம் வருகின்றது. மனிதனுக்கு படிப்பிக்கவே இயற்கை தாய் இவ்வாறு செய்கிறாள். உலகமே உங்களுடைய சிறந்த ஆசிரியர். இயற்கை ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு பாடம் இருக்கிறது. அதை கற்றுக்கொண்டு இந்த உலக வாழ்க்கையை இனிதாக ஆக்குங்கள். ஒவ்வொரு தோல்வியும் வெற்றிக்கு ஒரு படியே ஆகும். ஒவ்வொரு ஏமாற்றமும் உங்களுடைய நம்பிக்கையை சோதிக்கும் சோதனை. ஒவ்வொரு வியாதியும் முன் செய்த பாவங்களின் கழிவாகும். ஒவ்வொரு துக்ககரமான நிகழ்ச்சியும் கடவுளிடம் நீங்கள் வைத்திருக்கும் பக்தியை சோதிப்பதே ஆகும். கடவுளை உங்கள் இருதய குகையில் வசிக்க வையுங்கள். அவரே உங்கள் மனதின் சாட்சி. உங்களை வழிநடத்தும் சூத்திரதாரி அவரே. இவ்வுலகம் மற்றும் வேதத்தின் குருவே அவரே. உங்களின் இருதய குகையில் அவரை தேடி நிலை நிறுத்துங்கள். நாம் வாழும் உலக வாழ்க்கையை வெல்லுங்கள். நாளும் நன்றிகளுடன்.